ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதுமாய் அற்புதமாய் நம்மை நடத்தினார். நாலு தினத்தில் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த கடைசி நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். அவர் தான் எல்லாமே நமக்கு. நம்முடைய எல்லாமே அவரிடத்துல தான் வருகிறது. நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம்னு சொன்னால் எசப்பாவுடைய சுத்த கிருபை தான். அதனால் இந்த கடைசி நாளிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை நினைப்போம். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில். சரி, ஏன் நான் கர்த்தரை நினைக்க வேண்டாம்? ஒய் ஷுட் ஐ ரிமெம்பர் காட்? அதே வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா! ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலன், வேலை செய்வதற்கான பலன், பிஸ்னஸ் செய்வதற்கான பலன், படிப்பதற்கான பலன், ஊழியம் செய்வதற்கான பலன், எல்லாவற்றையும் கொடுப்பது தேவன். ஐஸ்வர்யம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வருமானங்கள், ஊழியக்காரர்கள் இருந்தால் காணிக்க, எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறதா. ஸோ அந்த பலன் என்று சொல்லி பார்க்கும்போது ஐடியாஸ், வெறுமன ஆவிக்குரிய பலனோ சரீர பிரகாரமான பலன் மாத்திரமல்ல, ஞானத்தை கொடுக்கிறார். God has given the ideas, the wisdom. அந்த ஞானத்தை கொடுத்து ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, ஞானம் இல்லாமல் வேலை செய்ய முடியுமா? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரியம், எல்லாமே ஞானம் இல்லாமல் நம்ம பண்ணும்போது அங்கே மிஸ்டேக் வரும். அங்கே நம்ம வேலையிலேருந்து நம்மளை நீக்குவதற்கான கூட அது ஒரு காரியமாக மாறிடும், ஞானம் இல்லாமல் நம்ம இருக்கும்போது. அப்போது நமக்கு ஞானத்தையும் பலனையும் உத்வேகத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறது கர்த்தர். அவருடைய கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், பிஸ்னஸுக்கு போகிறோம். அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆண்டு முழுவதுமாய் ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்னது வருமானம் வருகிறது, காணிக்க வருகிறது, நன்மைகள் எல்லாம் அவருடைய கருத்திலிருந்து வருகிறது. அதனால் கர்த்தர் கொடுத்த இந்த ஐஸ்வர்யத்திற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை நம்ம துதிப்போம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுத்த கர்த்தரை நாம் நினைத்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஃபர்ஸ்ட், ஐ ஹாவ் டு ரிமெம்பர் காட் பிகாஸ் ஹி கிவ்ஸ் பவர் டு கெட் வெல்த். இரண்டாவதாக ஏன் நான் கர்த்தரை நினைக்க வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஒருவேளை தமிழில் 6ஆம் வசனம் வருது, இங்கிலீஷில் 5ஆம் வசனம், தமிழில் 6ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். Why I have to remember God? Because he has done miracles and wonders. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். 105ஆம் சங்கீதம் முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பார்க்கணும். எப்படி அவன் ஆண்டவர் வழிநடத்தினார், வனாந்திரத்தில் எப்படி வழிநடத்தினார், எப்படி அந்த மன்னாவை கொடுத்தார், எப்படி அவங்க ஆடைகள் பழுதாகவில்லை, எப்படி அவங்க பாதரட்சிக்கு பழுதாகவில்லை, எப்படி அவங்க பாதுகாத்தார், அதிசயமாக அவங்க நடத்தினார், ஆசீர்வதித்தார், அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில செய்தார். ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்து, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அற்புதங்களை நமக்கு செய்திருக்க. நம்ம ஜீவனோடு கூட இருப்பது ஒரு பெரிய மிராக்கிள் தான். இந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் இந்த நாளிலே அவங்க இல்லை. கர்த்தர் நம்ம ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார். God has done miracles and wonders. அதற்காக கர்த்தர் நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 136 எப்படியா வாசிக்கிறோம்? சங்கீதம் 136 23 நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை, தாழ்வில் சொன்னால் நம்ம போராட்டத்தின் வழியாக வரும்பொழுது, பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக போகும்போது நம்மை நினைத்தார் கர்த்தர். நீ இந்த பிரச்சனையில் இருக்கிற, நீயே சால்வ் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை விடலை. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். சில எழுத்தாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாழ்விலே சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் ஆல்சோ.
சில நேரத்தில் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம குறைவு வந்திருக்குது. ஜெபிக்க மறந்துருக்கிறோம், வேதம் வாசிக்க மறந்துருக்கிறோம், சில தவறுகள் கூட நம்ம செய்திருக்கிறோம். அது மத்தியும் கருத்தை நம்மளை நினைவு கூர்ந்தார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் கடைசி அதிகாரத்தில் ஜட்ஜஸ் 16:28 ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். பாவத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை விட்டு போயிட்டான். அவன் அபிஷேகத்தை இழந்துட்டான், அவன் பார்வை இழந்துட்டான், எல்லாம் இழந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அவனை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபத்திரவத்தின் பாதையிலே வரும்பொழுது கர்த்தர் நம்மளை நினைத்தருளினார், நம்ம உதவி செய்தார், கரம் பிடித்து நம்மளை தூக்கி எடுத்தார். வியாதி மத்தியிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், பலவீனத்தில் நமக்கு உதவி செய்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்பொழுது, பிசாசு நம்மளை உபத்திரவம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு, நம்மளை பாதுகாத்தார், நம்மளை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அதை நம்ம நினைத்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் முழுவதுமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புது வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாளிலே இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், அவர் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.